A solid consisting of a right circular cone of height 12 cm and radius 6 cm standing on a hemisphere of radius 6 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. Find the volume of the water displaced out of the cylinder if the radius of cylinder is 6 cm and height is 18 cm. அதாவது படத்துல காட்டியிருக்கிறபடி ஒரு சிலிண்டருடைய வாட்டருக்குள்ள கோன் ஹெமிஸ்பியர் சேர்ந்த ஒரு கம்பைன்டு சாலிட் மூழ்கி இருக்கு. அதுல கோனோட ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், ஹைட் 12 சென்டிமீட்டர், ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். இப்போ இந்த ரெண்டினுடைய வால்யூமையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு அதனால டிஸ்பிளேஸ் ஆகிற வாட்டரோட வால்யூம் கிடைக்கும். வாங்க அந்த ரெண்டோட வால்யூமையும் கால்குலேட் பண்ணி காட்டியிருக்கேன். அதாவது சிலிண்டருடைய வால்யூம் நமக்கு தேவையில்லை. உள்ள இருக்கக்கூடிய அந்த கோனோட வால்யூம் ஃபார்முலா 1/3 πr²h. ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 2/3 πr³. இரண்டு ஷேப்புக்கும் உரிய அந்த ரேடியஸ், ஹைட் இதை நம்ம கரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு அந்த வெளியேற்றப்படக்கூடிய வாட்டருடைய வால்யூம், அதாவது கோன் பிளஸ் ஹெமிஸ்பியர், இந்த வால்யூம் நமக்கு 905.14 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஆர்கிமிடிஸ் லா படி உள்ள இருக்கக்கூடிய அந்த சாலிடோட வால்யூமும் அதனால வெளியேறக்கூடிய அந்த வாட்டருடைய வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 905.14 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Fifth question. A capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. If the length of the entire capsule is 12 mm and the diameter of the capsule is 3 mm, how much medicine it can hold? இப்போ இதுக்குரிய பிக்சர் நாம வரைஞ்சிருக்கோம். கேப்சூல்னா சிலிண்டர், அதோட ரெண்டு பக்கமும் ஹெமிஸ்பியர் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். இதுக்குரிய மெஷர்மெண்ட்டையும் நம்ம குறிச்சு காட்டியிருக்கோம். அதாவது சிலிண்டருடைய ரேடியஸ் 3/2, டயாமீட்டர் 3 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் 3/2. அதோட ஹைட் நமக்கு ஃபுல் லென்த் 12 mm அப்படின்னா அதுல இருந்து நம்ம ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அந்த ரேடியஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த சிலிண்டருடைய ஹைட் மட்டும் 9 mm அப்படின்னு கிடைக்கும். அதே போல ஹெமிஸ்பியருக்கு நமக்கு ரேடியஸ் மட்டும் தேவை. இப்போ ரேடியஸ் 3/2 mm அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணும்போது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர், 2 ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறப்போ ரெண்டும் நாம ஒன்னா மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹெமிஸ்பியர் கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு ஹெமிஸ்பியருடைய வால்யூமையும் போட்டு கால்குலேட் பண்ணலாம், அல்லது ஹெமிஸ்பியருடைய வால்யூமை போட்டு அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்ப நம்ம வால்யூமை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் த கேப்சூல் கண்டுபிடிக்கணும். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் சிலிண்டருடைய ஃபார்முலா πr²h பிளஸ் 2 இன்ட்டு 2/3 πr²h. இதுல ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற πr² வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு உள்ள h பிளஸ் 4/3 இன்ட்டு r அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டுத்துக்குமே சேம் ரேடியஸ் அப்படிங்கிறதால நம்ம ரேடியஸை வெளியில் எடுக்கலாம். வெவ்வேறு ரேடியஸ் இருந்தா எடுக்க முடியாது. அடுத்து இதனுடைய வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதாவது பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ 3/2 இன்ட்டு 3/2, ஏன்னா r² வந்திருக்கு இல்லையா. உள்ள பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா ஹைட்டோட வேல்யூ 9 பிளஸ் 2/3 பதிலா அந்த 4/3 உள்ள இருக்கு இன்ட்டு ரேடியஸ். நமக்கு ஏன் இங்க 4/3 வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 இன்ட்டு 2 நமக்கு 4 ஆயிடும். ஓகேங்களா. இப்ப நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு அதுக்குரிய ஆன்சர் 22/7 இன்ட்டு 9/4 இன்ட்டு 11 அப்படின்னு வரும். நம்ம எதையுமே இங்க கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நியூமரேட்டர்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர்ல இருக்கிறதோட நம்ம டிவைட் பண்ணும்போது
நமக்கு ஆன்சர் 77.78 millimeters cube அப்படின்னு கிடைக்கும். இப்போ 6th sum பார்க்க போறோம். As shown in figure, a cubical block of size 7 cm is surrounded by hemisphere. Find the surface area of the solid. இப்போ நமக்கு இதுக்குரிய சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். கொடுத்திருக்கிற ஃபிகர்ல இருந்து சைட் ஆஃப் த கியூப் 7 சென்டிமீட்டர்னா அப்ப ரேடியஸ் வந்து 7/2 சென்டிமீட்டர். ஏன்னா சைட் ஆஃப் த கியூப் வந்து நமக்கு ஸ்பியரோட டயாமீட்டர் ஆகும். ஸோ ஆஃப் த டயாமீட்டர் நம்ம 7/2 சென்டிமீட்டர் அதுதான் வந்து ரேடியஸ்னு கால்குலேட் பண்ணணும். அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா நம்ம 9th படிச்சிருக்கோம். 6 × a² ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ 6 × சைடு வந்து 7 நமக்கு தெரியும். ஸோ 7² நம்ம மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபா கிடைக்கும். அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ செமிஸ்பியரை கால்குலேட் பண்ண போறோம். 2πr² ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் அதுக்குரிய ஃபார்முலா. ஸோ பையோட வேல்யூ ரேடியஸோடைய வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சாலிடுடைய பேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதோட பேஸ் ஏரியா வந்து நமக்கு சர்க்கிள் ஷேப்பு. ஸோ πr² ஸ்கொயர் யூனிட்ஸ் அதில் பை ரேடியஸ் இதோட வேல்யூ போட்டு நாம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 77/2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அதாவது அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 38.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சாலிட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் அதில் இருந்து பேஸ் ஏரியாவை நாம மைனஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 294 + 77 - 38.5 நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். இப்போ 7th sum பார்க்க போறோம். A right circular cylinder just enclose a sphere of radius r units. Calculate the surface area of the sphere, the curved surface area of the cylinder, the ratio of the area obtained in. ஸோ இப்போ நம்ம இதுக்குரிய பிக்சர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் இருந்து ரேடியஸ் ஹைட் எல்லாமே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்குரிய சொல்யூஷன். இப்போ ரேடியஸ் வந்து சிலிண்டருக்கு r யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 2r யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பியர் வந்து ரேடியஸ்க்கு ஆருக்கு r யூனிட்ஸ்னே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஸ்பியர். ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இங்கே ரேடியஸ் r அப்படின்னு கொடுத்துருக்கிறதால நமக்கு இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ சிலிண்டர் அதுக்குரிய ஃபார்முலா 2πrh ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் வந்து நமக்கு ரேடியஸ் rன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து நமக்கு 2rன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 2πr × 2r அப்படின்னு போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 4πr² யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஸ்பியருக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஏ சிலிண்டருக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ அப்படிங்கிறப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறப்போ 4πr² ஈஸ்டு 4πr² அப்படின்னு வரும். ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு அதுக்குரிய ரேஷியோ 1:1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் 8th sum பார்க்க போகிறோம். A shuttlecock used for playing badminton have the shape of a frustum of a cone is mounted on a hemisphere. The diameter of the frustum are 5 cm and 2 cm. The height of the entire shuttlecock is 7 cm. Find its external surface area. இப்போ படத்துல இருந்து ஷட்டில்காக்கோட இந்த ஃப்ரஸ்டம் பார்ட்டுடைய இன்டர்னல் ரேடியஸ் r is equal to 1 cm, external radius capital R is equal to 5/2 cm, height is 6 cm, sphere ஓட radius r is equal to 1 cm அப்படின்னு நம்ம குறிச்சுப்போம்.
இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாம ஸ்லாண்டிங் ஹைட் எல் கண்டுபிடிச்சிப்போம். நமக்கு ரேடியஸ் 1.5 கொடுத்துருக்காங்க. ஹெச் வந்து நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 1.5 கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ நமக்கு ஸ்லாண்டிங் ஹைட் 6.18 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஷட்டில் காக் கண்டுபிடிக்கிறதுக்கு சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்ட்ரமையும் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியரையும் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் 2πr². இதில் ரெண்டுத்துக்கும் காமனாக பை வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ள கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் 2r² அப்படின்னு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்லாண்டிங் ஹைட் எல் ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் இந்த எல்லா வேல்யூவும் நாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஷட்டில் காக் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அதுக்குரிய வேல்யூஸை போடலாம். அதாவது ஃப்ரஸ்ட்ரமுடைய எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 2.5, இன்டர்னல் ரேடியஸ் 1 and then height 6.18. அதே போல் ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ் 1. இந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு வந்து 22/7 இன்ட்டு 3.25 இன்ட்டு 6.18 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 22/7 இன்ட்டு 21.63 ப்ளஸ் 2 ஆட் பண்ணும்போது நமக்கு 22 இன்ட்டு 23.63 கிடைக்கும். இந்த ப்ராடக்டை 7ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் 74.27 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் ஷட்டில் காக்குடைய எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் மாணவர்களே. அதனால இதை நல்லா பர்ஃபெக்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு 25 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.